ஸோ பூலியன் டைப் பார்த்துருப்போம். பூலியன் டைப் மோஸ்ட்லி எதுக்கு யூஸ் பண்ணலாம், எஸ் ஆர் நோ அப்படிங்கிற மாதிரி தான் யூஸ் பண்ணுவோம். ரெப்ரசன்ட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படிங்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கேள்வி கேட்டோன்னா அதுக்கு வந்து ஆன்சர் எஸ் ஆர் நோ அப்படின்னு சொல்ற மாதிரி ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படிங்கிறது கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறது. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா பூலியனில் உள்ள ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் மெத்தட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு பூலியன் வேல்யூ வேரியபிள் வேணும். ஸோ வேரியபிள் நேம் வைக்கணும். வேரியபிள் நேம் மை பூல். ஸோ என்னென்ன வேரியபிள் நேம் வச்சுக்கலாம். ஸோ இதில் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படிங்கிற வேல்யூ கொடுக்கணும். ஆனால் பூலியனில் அதாவது பூலியன் வேல்யூஸில் பார்த்தீங்கன்னா எந்த ப்ராப்பர்ட்டிஸ் மெத்தட்ஸ் அவ்வளோவா கிடையாது. ஒரே ஒரு எல்லா கிளாஸுக்கும் உள்ள ஒரே ஒரு மெத்தட் மட்டும் தான் இந்த பூலியன் கிளாஸ்லேயும் உண்டு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா மை பூல், அந்த வேரியபிள் நேம் ஆக்சஸ் பண்ணியாச்சு. ஆக்சஸ் பண்ணிட்டு டாட் டூ ஸ்ட்ரிங் ஆஃப் இது வந்து என்ன பண்ணா ட்ரூங்கிற அந்த வேல்யூவை பூலியன் வேல்யூவை ஸ்ட்ரிங்காக மாற்றும். இது வந்து எல்லா கிளாஸுக்குமே காமனால பூலியன்ல இது உண்டு. ஸோ நம்ம இதை பிரிண்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இப்போ இதை ரன் பண்ணால் நமக்கு வந்து ட்ரூங்கிறது ஸ்ட்ரிங் டைப்பில் மாறி நமக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் பூலியனில் வந்து எந்த ப்ராப்பர்ட்டிஸுமே கிடையாது. ஒரே ஒரு மெத்தட் தான் உண்டு. அது வந்து எல்லா கிளாஸுக்கும் காமனாக உள்ள மெத்தட் அது டூ ஸ்ட்ரிங் ஆஃப். எல்லா ஆப்ஜெக்ட்ஸுமே அது உண்டு. அப்படி தான் சொல்ல முடியும். டாட்டில் எல்லாமே ஆப்ஜெக்ட் தான். ஸோ எல்லா ஆப்ஜெக்ட்டுமே டூ ஸ்ட்ரிங் ஆஃப் உண்டு. அதை போன ஸ்ட்ரிங்லேயே பார்த்தோம். அதே மாதிரி இதுலேயும் அதே தான். இதில் வேறு எந்த ப்ராப்பர்ட்டிஸுமே கிடையாது.